போறவன் நிக்கிறேன் அந்த அர்த்தம் என்ன? அதான் ரெண்டு நான் ராத்திரி மொழி எடுத்து வைக்கிறான். 2 பேருமே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அவங்க 2 பேரும் தான் எங்களை துளைச்சால அவனை போய் நாங்க ஆதரிக்க போறோம்னு சொன்னா அதுக்கு நீங்கள் போய் காசெல்லாம் வண்டி போட்டு நீங்க நெருக்க மறக்கணும்னா நான் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட கொடுத்து போட்டு கதைக்க வலிக்கிறேன். கதைக்க அன்றைக்கு அந்த கூட்டத்தில் நான் போய் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இரவு கூட்டம் நடந்து நான் இருக்கிறேன். 18 பேர்ல ஒரு ஆளா நான் ஜனாதிபதி வேட்பாளர். டிசம்பர் 17ஆம் தேதி நான் வேட்பாளர் கொடுத்து கரைச்சு கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் சம்பந்தரையாவுக்கு பயம் வந்துட்டு நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தி அவர் சரத்வன்சாவுக்கு நான் தான் சொன்னேன் மைந்தாவுக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள் என்று நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வரேன்டா 18 பேரும் மூமெண்ட் ஆச்சு. சரத்வன்சாவுக்கும் ஆதரிக்கிறீர்கள் என்று தீர்மானத்தை கொண்டு வரணும்னா அது வாக்குவாதத்துக்கு வாக்கு எல்லாம் நடந்து போக கஜேந்திரமாற்ற போனுக்கு ஜெயானந்தமூர்த்தி இந்த டெலிபோன் வந்தது லண்டன்ல இருந்து கொடுத்த உடனே ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்குறாரு. லண்டன்ல இருந்து வந்திருக்க ஐயாண்டு கொடுக்க அவர் வேண்டி கதைக்கிறார். அப்ப அவர் ஸ்பீக்கர்ல போட்டபடியா ஜெயானந்தமூர்த்தி சொல்றது உங்களுக்கு கேட்குது, சம்பந்தரியா கதைக்கிறது உங்களுக்கு கேட்குது. அவர் தான் யாரையும் ஆதரிக்க என்று சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாறி போச்சு. வெளிநாட்டில் இருக்காங்க இந்த கதையெல்லாம் எடுக்கலாம். நான் சொன்னேன் சரி பார்த்தோம் இவரோட இது குணா பிரச்சனைப்படுவான். அன்றைக்கு 18 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தது. 4 பேர் சமம் அளிக்கல. ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் கனசபை ஆண்டவரும் 2 பேர் அங்க லண்டன்ல இருக்கிறோம். இவர் கனரத்தினம் பண்ண மறைக்கல. அப்ப நான் கேட்கிறேன் கனரத்தினம் பண்ணே நாங்கள் சுயேட்சையா நிறுத்துவோம். எங்கிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளரா அவர் எப்படி ஒருத்தர் சிறை வைக்கப்பட்டிருக்கவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டுக்கிறான்னா உலகம் தெரியும். ஒரு தினம் வச்சிருக்காங்க உள்ள. அப்ப அவர் அந்த நேரத்தில் வன்னிக்கல தனக்கு நடந்த அவலம் அதெல்லாம் சொன்னார். மகந்த பிரச்சனைக்கு தானே அவர் அதுக்குள்ள போய் மாட்டுப்பட்டார். ஆதித்தண்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி சொன்ன பிறகு கதைச்சு கொண்டு போயிருக்க கேட்டன் என்ன ஒப்பந்தம் எழுது நீங்க காட்டுங்கோண்டார். ஸ்ரீஜாலாம் காட்டுகிறார். அப்ப காட்டுகிறாட்டே அப்ப நாங்களும் என்ன நாங்க ரோட்டால போறாங்களோ ஏன் காட்டுங்க இல்ல ஒரு கட்டத்தில் சொன்னார் கட்சி தலைவர்களுக்கு தான் காட்டலாம். நான் தங்களுக்கு போறேன் சரி காட்டுங்க கட்சி தலைவர்களுக்கு காட்டுறேன். இதை காட்டுறேன் அது எங்களுக்கு தெரியாது முக்கியமானது இல்லையாண்டு. திருப்பி வந்த பிறகு நான் கேட்டேன் ஐயா நாங்கள் சின்ன வயதிலே ஓடி போய் நோட்டீஸ் கேட்கறாங்க 8-10 வயதுல ஒன்றும் முழங்காது எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் தாங்கண்டா எங்களை பார்த்து தந்துட்டு போவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு காட்டுறது எங்களுக்கு காட்டுங்களேன் தெரியும் ஏண்டா சரி எடுத்துட்டு கருத்துத்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவோணமலைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விடப்படும். இதுக்கு இப்போ சரத்வன்சாம் நாளையும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஐயா இப்போ 3 லட்சம் பேர் முள்ளு கம்பிகளில் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தேவைப்பட்டேன் கேட்டேன். அப்போ மினிக் ஃபார்முகளில் இருக்கிறாங்க. சரி இதை கதைக்காங்க விடுங்க மாதிரி சரி ஐயா இன்னொரு கடைசி கேள்வி இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் பேர் வைப்பாங்க. சரி பார்த்தேன் இருந்து எல்லாம் பார்க்க